கொல்லிமலை என்றாலே அமானுஷ்யங்களும் பல புரியாத புதிர்களை கொண்ட பகுதியாக இன்று வரை கருதப்பட்டு வருது. வசியமை, குள்ள மனிதர்கள், கொல்லிப்பேய் என மக்களை திகிலூட்டும் பல கதைகள் இங்கு பரவலாக பேசப்படுகிறது. காற்றில் மறைந்து வாழும் சித்தர்களும் இங்கு வாழ்ந்து வருவதாக பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையில் கொல்லிமலையில் நடப்பது என்ன? வாங்க பார்க்கலாம். மலைப்பாம்பு படுத்திருப்பது போன்ற வளைந்து நெளிந்த தோற்றமுடைய இந்த இடம்தான் மர்மங்களுக்கு பெயர் போன கொல்லிமலை. இயற்கை எனும் அழகை சங்கிலியால் பிணைத்தது போல காட்சியளிக்கும் இந்த மலைப்பாதை மிக சிறந்த ஓட்டுநருக்கே சவால் விடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த 71 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டவை. நீண்ட நெடிய மலைத்தொடரில் பின்னல் பின்னியது போல உருவாக்கப்பட்ட இந்த மலைப்பாதை சாகச பிரியர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களும் இருசக்கர வாகனங்கள் மூலம் கொல்லிமலையின் சாகச பயணத்தை அனுபவிக்க வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கொல்லி ஹில்ஸ் பற்றி. ரொம்ப அபாயகரமான வளைவுகள் 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்னு. இட்ஸ் அ வெரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டூ வீலரில் வந்து இது இவ்வளோ ஹேர்பின் பென்ஸாக கடந்து போகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய மூலிகை காடுகள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் திகில், மர்மம் எல்லாம் கலந்துருக்கு. அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கோம். இதை முதல் தடவை வரும். இவ்வளோ 35 ஹேர்பின்ஸ் பென்ஸ் வந்திருக்கோம் இப்போது. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த கிளைம்பை. ரொம்ப நல்லா இருக்குது. வெதரும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத காற்றில் கலந்த மூலிகை வாசம், கண்களை குளிர வைக்கும் பசுமை தோற்றம் என கொல்லிமலை பாதை முழுவதும் நிறைந்திருக்கும் இயற்கை அழகை ரசித்தவாறே கொல்லிமலைக்கு பயணித்தோம். நீண்ட பயணத்திற்கு பிறகு கொல்லிமலை பகுதியை வந்தடைந்தோம். வானலாவ உயர்ந்த மரங்களும் குளிர்ந்த காற்றும் நம்மை முகமலர வரவேற்றாலும் மனதில் கொல்லிமலையில் புதைந்து கிடக்கும் அமானுஷ்யத்தின் பீதியுடனே பயணித்த நம்மை அங்கு கண்ட காட்சி மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கொல்லிமலையின் நுழைவு பகுதியில் பார்ப்பதற்கே மிரட்டும் தோற்றத்துடன் குறி சொல்பவர்களும் சாமியார்களும் சுற்றித் திரிந்த காட்சி நம்மை சற்று பீதியடைய செய்தது. தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களை போக்கிவிடுவார்கள் என்ற ஒரே நம்பிக்கையில் பொதுமக்கள் பக்தர்களாக மாறி அவர்களை பின்தொடர்ந்து சென்றதும், புதிதாக வந்தவர்கள் சரியாக குறி சொல்பவர்களை தேடி அலைந்ததுமாக அந்த இடமே மாந்திரீக கூடமாக இருந்தது. அங்கிருந்த பொதுமக்கள் சிலரிடம் கேட்டபோது, இன்றைக்கு அமாவாசை தினம் என்பதால் குறி சொல்பவர்கள், பில்லி, சூடியம், மாந்திரீகம் செய்யும் மந்திரவாதிகள் போன்றோரின் நடமாட்டம் இங்கு அதிகம் இருக்கும் என கூறினர். அப்போது பார்ப்பதற்கு மிரட்டும் தோணியில் வந்த ஒரு சாமியாரை கண்டதும் பொதுமக்கள் அனைவரும் அவரின் கால்களில் விழுந்து வணங்கத் தொடங்கினர். பக்தர்கள் மத்தியில் படுபிசியாக இருந்த அந்த சாமியாரிடம் நாம் பேச்சு கொடுத்த போது, மகாசக்தி அடிகளார் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அவர் சென்னையில் இருந்து வந்திருப்பதாகவும் கொல்லிமலையில் அமானுஷ்ய சக்திகளும் பல மர்மங்களும் நிறைந்திருப்பதாக கூறினார். சித்தர்களை பார்த்துருக்கேன் நான். அதாவது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பார்த்துருக்கேன். ஒரு பெரியவர் வந்து வழி கூட்டின்னு போனார். போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். ரிட்டர்ன் வந்து என்னை அந்த ரோட்டில் விட்டு அதுக்கப்புறம் ஆள் இல்லை. அதே மாதிரி நாய் ஒரு முறை கூட்டின்னு போயிருக்கு. போயிட்டு மாசி பெரியானவனை போய் திரும்பி வரும்போது ரோடுக்கு வந்தபோது நாய் இல்லை. இது ரெண்டுத்தையும் நான் பார்த்துருக்கேன். தொடர்ந்து நாம் ஊருக்குள் பயணித்தோம். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கொல்லிமலையில் முக்கணிகளும் ஏலம், லவங்கம், இஞ்சி, சோம்பு, சீரகம் போன்றவை பயிரிடப்படுவதாக கூறப்படுகிறது. கொல்லிமலையில் கிடைக்கும் மலைத்தேன் அற்புத மருத்துவ குணமுடையதாக கூறப்படுகிறது. மேலும் இங்கு பல்வேறு விலை மதிக்க முடியாத மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை பொருட்களும் விளைவதாக கூறப்படுகிறது. இயற்கையின் அழகை உள்ளடக்கிய கொல்லிமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1300 மீட்டர் உயரமும் 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டுள்ளது. மேலும் 180 அடி உயரத்திலிருந்து அற்புதமாய் கீழே விழும் ஆகாய கங்கை அருவி இயற்கை அதிசயத்தில் அற்புதமான ஒன்று. இந்த பகுதியை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி என்பவர் ஆட்சி செய்துள்ளார். ஓரி மன்னனால் கட்டப்பட்ட அரப்பளீஸ்வரர் கோயில், எட்டுக்கை அம்மன் கோயில், மாசி பெரியசாமி கோயில் போன்ற வழிபாட்டு ஸ்தலங்களும் இங்கு உள்ளன. எட்டுக்கை காளியம்மன் கோயில் ரொம்ப காலமாக இருக்குது.
ஆனால் அந்த கோயிலில் வந்து மனசுட்டு என்ன வேண்டனாயும் அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த தாய்த்து மந்திரம் தந்திரம் அதெல்லாம் இல்லை. நிறைய சாமியாருங்க வராங்க, எவ்வளோ பேர் பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் இல்லை. மனசார சாமியை வந்து வேண்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் வேண்டது நிறைவேறும். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறும். கொல்லிமலைங்கிறது வந்து ஒரு மர்மமான பகுதி. ரெண்டாவது வந்து ஆன்மீகத்துக்காக வரும், ரெண்டாவது வந்து சுற்றுலாவுக்காக வரோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூலிகை நிறைய மூலிகைகள் இருக்காங்கிறாங்க. அதை வந்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வர எப்பயும் வந்து பைக்லேயே வந்துட்டு போயிட்டுருப்போங்க. இது சாதாரண போயிடுது. நல்லா மர்மங்கள், ஆனால் நிறைய மர்மங்கள் இருக்காங்கன்னா ஆனால் என்ன ஏதுன்னு இன்னுமே தெரிஞ்சிக்க முடியல. முன்பொரு காலத்தில் அரக்கர்கள் இப்பகுதியில் மக்களை வதைத்து வந்ததாகவும், அப்போது 8 கைகளுடன் தோன்றிய கொல்லிப்பாவை என்ற தெய்வம் அரக்கர்களை வதைத்ததாகவும், பின்னர் முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று கொல்லிப்பாவை இம்மலையிலேயே நிரந்தரமாக தங்கியதாகவும் கூறப்படுகிறது. கொல்லிப்பாவை அம்மனால் இப்பகுதி பாதுகாக்கப்பட்டு வருவதால் இம்மலை கொல்லிமலை என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சுமார் 17,000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இங்குள்ள மலைவாழ் மக்கள் கொல்லிப்பாவையை தங்களின் குலதெய்வமாக வழிபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. 8 கை அம்மன் என்று அழைக்கப்படும் கொல்லிப்பாவை தெய்வத்தின் கோவிலை சுற்றிலும் மந்திரிக்கப்பட்ட தாயத்துகளும் அங்குள்ள மரங்கள் மற்றும் வேல்களில் துணிகள் சுற்றப்பட்டும் காணப்பட்டது ஒருவித அமானுஷ்யத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது. திடீரென நமது கவனத்தை திருப்பும் வகையில் ஆக்ரோஷ குரல் ஒன்று ஒலித்தது. குரல் வந்த திசை நோக்கி சென்றபோது பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு காணும் வகையில் சாமியாடி ஒருவர் ஆக்ரோஷமாக குறி சொல்வதை பார்க்க முடிந்தது. வரிசையாக தங்களது பிரச்சனைகளை சாமியாரிடம் கூறிய பக்தர்கள் அதற்கான பரிகாரங்களையும் கேட்டு மந்திரித்த மைகளை வாங்கி சென்றனர். நாம் சற்று தயங்கியபடியே சாமியாடி அணுகி பேச்சு கொடுக்க முயன்றோம். ஆக்ரோஷம் சற்றும் குறையாமல் கொல்லிப்பாவை குறித்தும் அமானுஷ்யங்கள் குறித்தும் சாமியாடி கூறினார். கையை ஊனம் இருந்தவளுக்கும் காலில் ஊனம் இருந்தவளுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவளுக்கும் மாங்கள் இல்லாத ஒரு மனக்கவலை இருந்தவளுக்கும் மனச்சாட்சியாக இந்த கொல்லிமலையில் கொல்லிம்பாவை கோயிலில் ஒரு ஐயா சாமி ஒரு பேற்றி கொடுக்குறோம். பேற்றினால் உலகம் பூரே நம்ம பேற்றி வரும். அம்மனுடைய வரலாறு. ஏய் கையா கட்டாதா, கவலையாலா தீர்த்து கொடுக்கிறேன், கை மேதனையும் இருக்காதே. இந்த அம்மனை வந்து எது விதமாக உருவாகிச்சு எந்த விதமான இடத்துல உட்கார்ந்திருக்குன்னு சொல்லி இது யாருக்குமே தெரியாது. இது மலைவாழி மக்களை ஆண்ட இடம்தான். இது போன்ற மேலும் சில அமானுஷ்யங்களை தெரிந்து கொள்ள மாந்திரீகம், பில்லி, சூனியம், ஏவல் ஆகியவற்றிற்கு பெயர் போன மாசி பெரியசாமி கோவிலுக்கு பயணித்தோம். வயல்வெளியில் தொடங்கிய பயணம் சில நொடிகளில் கரடு முரடான பாதைக்கு நம்மை இட்டுச் சென்றது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் மலைப்பகுதியின் ஒற்றையடி பாதையில் மூலிகை வாசத்தை சுவாசித்தபடியே சென்ற நம்மை ஏராளமான பக்தர்கள் கடந்து சென்ற வண்ணம் இருந்தனர். நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக மாசி பெரியசாமி கோயில் நம்மை பல்வேறு வேல்களுடன் வரவேற்றது. வேல்களை சற்று உற்று பார்த்ததும் திடுக்கிட்டு போனோம். அங்கிருந்த வேல்களில் துடிதுடிக்க உயிருடன் உள்ள கோழிகளை சொருகி வைத்திருந்தது நம்மை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு பொருள் காண போச்சுன்னா வந்து அவங்க வந்து ஈடு வைப்பாங்க. அந்த கோழி குத்துறது அதுதான் ஆச்சுங்களா. அப்புறம் ஒரு இன்னைக்கு ஒரு காணாமல் ஒரு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அவனும் தேடி போய் கொண்டு வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அதெல்லாம் கூப்பிட்டா சரியாயிடும். அதெல்லாம் ஒன்று வந்தால் கூட அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் பில்லி சூனி வந்து சொன்னால் அவர் சாமி கும்பிட்ட மாதிரி சரியாயிடும், நல்லா அடங்கிடும். அவன் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அளவுக்கு போகும்போது தான் வேண்டிக்கிட்டு கோழி அந்த வேலில் வந்து சொருகுறாங்க. அந்த கோழி வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்க சாகுதோ அந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க அதை அனுபவிப்பாங்க. அதுதான் இந்த கோயிலோட ஐதீகம். கொல்லிமலையை சுற்றிலும் இது போன்ற பல கோயில்கள் உள்ளன. இங்கு மேலும் சிலர் அரிய மூலிகைகளை பயன்படுத்தி சித்தி வேலைகளை செய்வதாகவும் மாந்திரிகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கேள்விப்பட்டோம். அவர்களை தேடி புறப்பட்டோம்.
நாம் இப்போ இருக்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு வழக்கமாக மாந்திகம் அதே போல் பல்வேறு பில்லி சூனியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த மலைப்பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் இந்த வீடுகள் மூலியமாக குடியெடுத்து இங்கே வந்து அதாவது இங்கு வர மக்களுக்கு அவங்களுடைய தேவைகளை அறிந்து அவங்களுக்காக பல மாந்திகம் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வராங்க. நம்ம பல பகுதிகளில் இதுக்காக தேடி சுற்றினோம். கேமராவை பார்த்த பிறகு அவர்கள் யாருமே கேமராவுக்கு முன்னாடி முன் வரல. கேமராவை பார்த்து அனைவரும் ஓட்டம் பிடிச்சது தான் மிச்சமாக இருக்குது. மலைப்பாதையில் தியானத்தில் இருந்த பெண் ஒருவரை சந்தித்தோம். தன்னை அம்மன் என்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறுவதாகவும் தெரிவித்தார். ருத்ராட்ச மாலை கையில் எலுமிச்சை பழத்துடன் காட்சியளித்த அவரிடம் தொடர்ந்து கேள்விகளை கேட்டபொழுது ஒரு கட்டத்தில் நம்மை அச்சமடைய செய்துவிட்டார். இங்க உலகத்தில் இல்லாத தெய்வங்களோட பகுதி கொல்லிமலையில் இருக்கு. இங்க வந்து எல்லார் தெய்வத்தோட கொல்லிமலை தெய்வம் பவரானது, உண்மையானது. அந்த சித்தர்கள் ஆண்டவிட நடமாடுறாங்க, அது உண்மை. அதான் என்ன சொல்ல முடியும். சித்தர்களை தேடி நம்ம வந்திருக்க மாரி அவங்க தேடி நம்மளை வருவோம். நம்ம போனோம்னா அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டா, பூச்சை கையில பிடிச்சி வச்சுட்டு உயிர் இருக்கான்னு கேட்குற மாதிரி கேட்குற. அம்மன் சித்தர் குகையில போய் இருந்து உன் பேட்டியை வச்சுட்டு உட்காந்துருங்க. சித்தர் எப்படி வருவார்னு தெரியும். இந்த பெண் சாமியாரிடம் குறி கேட்க வந்த ஒருவர் பெண் சாமியார் குறி சொல்வதாக கூறி தன்னை ஏமாற்றுவதாக அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணுக்குலாம் கல்யாணம் ஆகல. யார் சொன்னது? கல்யாணம் ஆகல. சரி, எப்படி ஒன்ன ஒரே நாள்ல தாய் கட்டிட்டு போய் இன்னொருத்தனோட கல்யாணம் பண்ணுவாங்க? நீங்க சொல்றீங்க, ஆனா நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப கல்யாணங்கிறது ஒருத்தர் ஆம்பளை வேணான்னு போயிட்டு விவாகரத்து பண்ணி தானே கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்லயே எப்படி வாழ்வு கெட்டு போவோம் கேட்குறேன். ஒரு நாள் சொன்னதுக்கு நம்பல. நான் 6 மாசம் வாங்கன்னு போய் சொல்றேன். நான் சொல்றேன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களை கேட்டா நீங்க எப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதா? இந்த பெண் சாமியார் போன்று பலர் கொல்லிமலையில் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு சிலர் பேர் சாமி பேரை சொல்லியோ சித்தர் பேரை சொல்லிட்டோ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்க வந்து அதை நம்பாதீங்க. வீட்டு பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், அதை நான் தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறது சித்து வேலைகளை இந்த மாதிரியான இந்த போலியான இது பண்ணுறாங்க. சித்தரை பேரை இது சொல்லிக்கிட்டு ஆனால் சாமி பேரை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் வந்து சாமி நம்புங்க. இந்த மாதிரி மந்திரம் மண்டியான்னு சொல்லிட்டு பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்கிறீங்களா, நம்பாதீங்க. ஏமாற்று வேலை நிறைய நடக்க தான் செய்யுங்க. ஆமாம், அதுலேயே வந்து 10 பேருக்கு ஆள் யாரோ ஒருத்தர் நல்லவராக இருப்பாருங்க. மற்றபடி வந்து ஏமாற்று வேலையும் நடக்க தான் செய்யுதுங்க. நாம தான் கொஞ்சம் தீர விசாரித்து பார்த்துக்க வேண்டியது. பணம் கொடுத்தாக்க அதை வந்து நல்லாவே வராங்க. ஒருத்தர் ஒரு கஷ்டத்துக்காக வராருங்க. அவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து பில்லி ஏவல் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்கிறதும் இருக்க தான் செய்கிறாங்க. இது போன்ற போலி சாமியார்கள் ஒருபுறம் இருந்தாலும் அமானுஷ்யம் நிறைந்த இந்த கொல்லிமலையில் யாரேனும் தவறான நோக்கத்திற்காகவும் தவறான எண்ணங்களோடும் கொல்லிமலைக்கு வந்தால் அவர்களை கொல்லிப்பாவை பழி தீர்த்துவிடும் என எச்சரிக்கின்றனர் இப்பகுதியை சேர்ந்தவர்கள். இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு வருவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க கொல்லி பாவை இருக்குதுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு செஞ்சாலும் வர வழியில் சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு போகிறப்ப ஒரு விபத்து நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை இருக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால் இங்கே வர்றவங்க, கோயிலுக்கு வரவங்க சாமி கும்பிட்டு போகணும், செய்யணும். அதே சமயம் தப்புகள் எதுவும் வந்து செய்யக்கூடாது. இப்போ தப்பு செஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கொல்லிப்பாவை வந்து விடாது. அவங்களுக்கான தண்டிப்பை வந்து உயிரிழப்பு மூலமாகவோ அல்லது விபத்து மூலமாகவோ அல்லது அவங்கள அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து உயிரிழப்பு வந்து நடந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே வரவங்களும் சொல்லுவாங்க. பல அமானுஷ்யங்கள் நிறைந்த கொல்லிமலையில் சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மூலிகை வனங்களில் சித்தர்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் அவர்களின் சித்து விளையாட்டுகளை இங்கு உள்ள மக்கள் பார்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பல ஸ்தலங்களிலிருந்து வரும் சித்தர்கள் இங்கு மாத கணக்கில் தங்கி தவம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் எனவும் அதனால் மலையின் பல இடங்களில் சித்தர்களின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. சித்தர்கள் வெளி உலகை மறந்து
சதா தியானத்திலும் மூலிகைகளை தேடுவதிலும் ஈடுபடுவதாகவும் அவர்கள் நம் கண்களுக்கு தெரிவது கடினம் எனவும் இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். சித்தர்கள் இருக்கிறாங்க, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் ஒரு என்ன சொல்லணுக்கா, ஒரு உணர்வுகள் தெரியும், ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த இடம், மன நிம்மதி நல்ல இடம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், உள்ள குகைக்குள் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், எங்களால் வந்து போக முடியாது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குடுப்பனை இருந்தால் தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும், நம்ம நினச்சவங்களாம் அந்த இடத்துல குகைக்குள்ளே போகவும் முடியாது. அதேமாரி நமக்குன்னு ஒரு நேரங்கள் நல்ல நேரம் அமைஞ்சு அது இதானால் தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும், நம்ம எளிமையாக வந்தெல்லாம் போக முடியாது. சித்தர்கள் வந்து அங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, சித்தர்களை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் போகணுன்னு ஆசைப்படுவோம். அதுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் போக முடியல எங்களால். இல்லை அங்கே போய்ட்டு அவர் குகையில் போய்ட்டு தியானம் பண்ணிக்கிட்டு அவரை வணங்கிட்டு இருக்கலாம்னு ஆசைப்பட்றோம், ஆனால் அது எங்களுக்கு அந்த கொடுப்பனும் இல்லை. அமாவாசை தினங்களில் முறைப்படி தியானத்தில் ஈடுபட்டு உண்மையாய் வழிபடும் பக்தர்களுக்கு சித்தர்கள் காட்சி தருவதாகவும் கூறப்படுகிறது. முழுமையான இறை நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு சித்தர்களின் அருள் கிடைப்பதாகவும் இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே வந்து 18 சித்தர்களுமே இருக்காங்க, 18 சித்தர்களோட கோயிலும் இருக்குது. இந்த மலை கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா கோரக்கர் ஐயாவுடைய கட்டுப்பாடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் மற்ற சித்தர்களுடைய குகையை பார்க்கணும். இப்போ நம்ம போனோம்னா பாம்பட்டி சித்தர் ஐயா குகை, கோரக்கர் ஐயா குகை வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே ஐயாவோட ஆசி, ஐயாவோட அறை இருந்தால் மட்டுமே மற்ற சித்தர்களோட குகைக்கு போக முடியும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த மலை பார்த்திங்கன்னா ஐயா கோரக்கர் ஐயாவோட உருவ முகம் வந்து தெரியும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். நம்ம சித்தர்களுடைய நடமாட்டங்கள் இருக்குது, வைப்ரேஷன் இங்கே வந்து ஃபுல்லாக இருக்குது. அதாவது இறைவனுடைய பற்றுதல், இறைவனுடைய உண்மையான ஒரு அடியராக இருந்து இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு அத்தனை இது நம்மளுக்கு கிடைக்கும். இங்குள்ளவர்கள் சித்தர்களை பற்றி கூறும்போது நமக்கும் சித்தர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தொற்றிக்கொண்டது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ளவர்களும் சித்தர்களை பார்க்க முடியுமா என்ற ஆவலில் விசாரிக்க தொடங்கினோம். அப்பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் என்ற நபர் நமக்கு நம்பிக்கை தெரிவித்து சித்தர்களை காண்பிப்பதாக கூறி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கும் பகுதிக்கு நம்மை அழைத்துச் சென்றார். அடர்ந்த வனப்பகுதிக்குள் நம்மை அழைத்துச் சென்ற அந்த நபர் திடீரென ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். ஓம் நம சிவாய, சிவாய நமக, சித்தாய நமக, சப்தகன்னே நமக, இட்டுக்கையே கொல்லிப்பாவை நமக, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, ஓம் நம. அதை கண்டதும் நம் உடல் சிலிர்க்க தொடங்கியது, உள்ளம் படபடத்தது. சித்தர்கள் நம் கண்முன் தோன்றுவார்களா என்ற ஆர்வம் நம்மை பரபரப்படைய செய்தது. ஆள் அரவமற்ற அந்த பகுதி சிறிது நேரம் நிசப்தமாக மாறியது. பத்து நிமிட ஆழ்ந்த தியானத்திற்கு பிறகு கண்களை திறந்தார் செந்தில்குமார். பின்னர் நம்மிடம் பேசத் தொடங்கிய அவர், 4 புறமும் மூலிகை வளம் நிறைந்த கொல்லிமலை சித்தர்களால் ஆளப்படுவதாகவும் நம்மை சுற்றி சித்தர்கள் இருப்பதாகவும் நாம் அவர்களை உண்மையுடன் வணங்கினால் அவர்களது சக்தி வெளிப்படும் என்றார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலையும் வந்து சக்திகள் வந்து மேம்படுது. எந்த திசையில் போயிட்டு நம்ம உக்காந்து பூஜித்தாலும் அந்த இடத்துல வந்து சித்தர்கள் அருள் பாவிக்கிறாங்க. மாய சக்தியிலையும், தேக சக்தியிலையும், ஒளி சக்தியிலையும், மனிதர்கள் ரூப சக்தியிலையும் எல்லா விதமான சக்திகளும் வந்து இங்கே வெளிப்படுது. சித்தர்கள் குறித்து பல தகவல்களை நம்மிடம் தெரிவித்த செந்தில்குமார், கொல்லிமலையில் உள்ள ரகசிய மூலிகைகளை பயன்படுத்தி சித்தர்கள் இரும்பை தங்கமாக மாற்றுவார்கள் என்ற ஆச்சரியமூட்டும் தகவலையும் தெரிவித்தார். வீரிய மூலிகை, கரிநொச்சி, இது மாதிரி வீரிய மூலிகைகளை வந்து 42ம் அது எடுத்து பக்குவப்படுத்தி சாறை எடுத்து அது முறையான வந்து வைத்திய முறைகள் வந்து சித்தர்கள் வந்து கொல்லிமலையில் செஞ்சுருக்காங்க. அது வந்து 2 சொட்டு வெத்தலில் வந்து 3 சொட்டுலேருந்து 5 சொட்டு தான் உபயோகம் பண்ண முடியும். அது வந்து வீரிய மூலிகைன்றனால 1 சொட்டுக்கு வந்து இரும்பு தங்காக்கும், தங்கம் வந்து இருமாக்கும், அது மாதிரி தன்மை உள்ளது. இரும்பை தங்கமாக்கும் மூலிகை செடிகளை காண்பிப்பதாக வனத்திற்குள் நம்மை அழைத்துச் சென்றார் செந்தில்குமார். அந்த அதிசய மூலிகை செடியை காண நாமும் அவர் பின் ஆவலோடு சென்றோம். மூலிகைகள் சிலவற்றை காண்பித்துக் கொண்டிருந்த செந்தில்குமார் திடீரென அங்கிருந்து மாயமானார். செந்தில்குமார் மாயமானது நம்மை மேலும் பீதியடை செய்தது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வந்த வழியிலேயே திரும்பினோம். வனத்தை விட்டு வெளியே வந்ததும் அப்பகுதியில் தகர கொட்டகை ஒன்றில் சாமியார் போன்ற தோற்றத்தில் இருந்த ஒரு நபரை சந்தித்தோம். ஜடாமுடி, நீண்ட நகங்களோடு இருந்த அவரது தோற்றம் சற்று பீதியை ஏற்படுத்தியது. மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கொல்லிமலையின் அமானுஷ்யங்களையும் சித்தர்கள் வாழும் குகைகளையும் தெரிந்து கொள்ள அந்த நபரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தோம். ஆனால்
அந்த நபர் அது குறித்து எதுவும் கூற முடியாது எனவும் உடனடியாக இங்கிருந்து நம்மை செல்லும்படியும் எச்சரித்தார். எதுவும் நீங்கள் சொல்ல விருப்பப்படலையா? ரைட்டு போங்க, அவ்வளோதான். நீங்கள் சாப்பாடுலாம் எப்படி? நீங்கள் எப்படியே சாப்பிட்றோம் போங்க. வாங்க, நான் சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புவா? ரைட்டு. எதுவுமே நீங்கள் சொல்லலையே? ரைட்டுங்க, போங்க, எதுவும் சொல்ல முடியாதுப்பா. மலைவாசிகள் சிலரிடம் சித்தர்கள் குகைக்கு செல்லும் வழியினை கேட்டு தெரிந்து கொண்டு அப்பகுதியை நோக்கி நடக்க தொடங்கினோம். ஆள் அரவமற்ற அடர்ந்த காட்டு வழியே நம் பயணம் தொடர்ந்தது. காட்டில் திடீரென தென்பட்ட ஒருவர் நமக்கு சித்தர் குகைக்கு செல்ல உதவி செய்தார். இதுவரைக்கும் அதாவது இங்கே சித்தர்கள் நடமாடுறதா சொல்லப்படுற பகுதியை நம்ம முழுமையாக போய் சேர முடியல. தற்போது இங்கு அதாவது குறிப்பாக இந்த செம்மேடு அருகில் இருக்கிற ஒரு மூலிகை தோட்டத்தில் சித்தர் வாழ்ந்த இடம் தற்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இங்கே கண்ணுக்கு புலப்படாமல் வாழ்ந்த சித்தர்கள் இங்கே தான் வாழ்ந்ததா இந்த குகைகள் வந்து இதுக்கு சாட்சியாக இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே யாருமே கிடையாது. ஒரு பாலடைந்த ஒரு அறை மாதிரி இருக்குது. ஒரு அமைதியான பகுதியாக இந்த பகுதி வந்து இருக்குது. அதாவது சித்தர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் தான் இந்த குகைகள். சித்தர்களை தேடி வந்த நமக்கு சற்று ஏமாற்றம் ஏற்பட்டாலும் அவர்கள் வாழ்ந்து வருவதாக கூறப்படும் குகைகளில் ஒருவித புத்துணர்வை நம்மால் உணர முடிந்தது. பல அதிசயங்களையும் அமானுஷ்யங்களையும் கொண்ட கொல்லிமலையில் பணத்திற்காக மக்களை ஏமாற்றுபவர்களும் உள்ளனர் என்பது நமது பயணத்தின் மூலம் அறிய முடிந்தது. இங்கு வரும் பொதுமக்கள் இது போன்ற நபர்களிடம் ஏமாறாமல் இருக்க இப்பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது அவசியமாக உள்ளது. வெற்று வேடதாரிகளை விடுத்து உண்மையான பக்தியை நெஞ்சில் சுமந்து வரும் பக்தர்களுக்கு கொல்லிமலை எப்போதும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அள்ளி வழங்கியபடியே இருக்கிறது. அரிய மூலிகைகளுக்கு பெயர் போன கொல்லிமலையில் மூலிகை வளங்களை மேலும் மேம்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இங்குள்ள இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. புறநானூறு, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற சங்க கால நூல்களில் கொல்லிமலை ஸ்தலம் இடம்பெற்றிருக்கு. சக்தி வாய்ந்த தெய்வங்கள், அரிய வகை மூலிகைகள், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் வாழ்ந்த குகைகள் என பொதுமக்கள் கொல்லிமலை மீது ஒரு அபரித நம்பிக்கையை வச்சிருக்காங்க. இந்த அபரித நம்பிக்கையை பயன்படுத்தி சில மர்ம ஆசாமிகள் பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறது வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் வருங்காலங்களில் விழிப்புடன் இருக்கணும். கொல்லிமலை கள்ளங்கவடம் இல்லாத மக்கள், சுத்தமான காற்று என்று இருந்தாலும் திகில் மற்றும் பல மர்மங்கள் நிறைந்ததாகவே இருக்கு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் நாமக்கல் செய்தியாளர் ஸ்ரீதர் மற்றும் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.